பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்ததால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து அதன் ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க பார்க்கலாம். அரவிந்த், இந்திய ராணுவம் இந்த பதிலடி தாக்குதலை எப்பொழுது நிகழ்த்தியது? அது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள். அரவிந்த். காயத்ரி, பொதுவாக தற்போது குளிர்காலம் முடிவடைந்து வெயில் காலம் துவங்க இருப்பதால் காஷ்மீரை பொறுத்தவரை இதுபோன்ற பனி உருகி இதனை பயன்படுத்தி தீவிரவாதிகள் எல்லை வழியாக மீண்டும் இந்தியா பகுதிகளுக்கு உள்ளே வந்து மீண்டும் இந்தியா பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக இந்தியா இந்த தாக்குதலை மீண்டும் நடத்தியிருப்பதாக மேஜர் ஜெனரல் அசோக் நருலா தற்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அவரை பொறுத்தவரை எப்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட என்பது தொடர்பான தெளிவான பதிலை அவர் தரவில்லை. ஆனால் நௌஷேரா பகுதிக்கு உட்பட்ட, அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள நௌஷேரா பகுதிக்கு உட்பட்ட LOC எனப்படும் லைன் ஆஃப் கிராஸ், அதாவது பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரில் உள்ள பாகிஸ்தான் பகுதிகளுக்கு உட்பட்ட இந்த ராணுவ முகாம்கள் தீவிரவாதிகளுக்கு உதவி வந்ததாகவும், இந்நிலையில் அதனை பயன்படுத்திதான் தீவிரவாதிகள் காஷ்மீர் வழியாக நமது நாட்டுக்குள் உள்ளே நுழைந்து குறிப்பாக காஷ்மீரில் பல்வேறு அதாவது டெரர் ஆபரேஷன்ஸ் எனப்படும் தாக்குதலில் ஈடுபட்டு வந்ததாகவும், இந்நிலையில் அதனை தடுப்பதற்காகவே இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நௌஷேரா பகுதிக்கு உட்பட்ட அந்த LOCக்கு இருக்கும் பாகிஸ்தான் போஸ்ட், அதாவது பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் இதுபோன்ற தீவிரவாதிகளுக்கு உதவி வந்ததை தொடர்ந்து அந்த தளங்கள் மீது தற்போது சரியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதில் பாகிஸ்தான் எந்தெந்த தளங்கள்லாம் தீவிரவாதிகளுக்கு உதவி வந்தனோ அந்த தளங்கள் முழுவதுமாகவே அளிக்கப்பட்டு விட்டதாகவும் மேஜர் ஜெனரல் அசோக் நருலா தற்போது செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுவதற்காக இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும், நான் முன்பே கூறியது போல தற்போதைய நிலையில் பனி உருகி அந்த பாதைகள் வழியாக மீண்டும் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழையாமல் இருப்பதற்காகவே அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் மிகவும் உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டியது, கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி இது போன்ற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது LOCயில் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் தற்போது தீவிரவாதிகள் முகாம்கள் மீது மீண்டும் இரண்டாவது முறையாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த பதிலடி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் உயிர் சேதம் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? தற்போது வரை எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது தொடர்பான ஒரு தெளிவான பதிலும் தற்போது வரை தரவில்லை. குறிப்பாக 21ஆம் தேதி இதுபோன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் தற்போது தெரிய வந்தது. முதற்கட்ட தகவல் தான். ஆனால் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை தீவிரவாதிகளுக்கு சேதம் ஏற்பட்டது என்பது தொடர்பான எந்த தெளிவான ஒரு பதில் இல்லை. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதியை நிலைநிறுத்த அதன் முக்கிய காரணமாகவே அதனை முன்னிறுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதனை பயன்படுத்திதான் இந்த வழியை பயன்படுத்திதான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முயன்றார்கள். எனவே அதனை முழுவதுமாக அளிக்கும் வண்ணம் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என இந்திய ராணுவம் தற்போது முதற்கட்ட தகவலாக வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அரவிந்த்.